வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு சுரைக்காயில் சுவையான தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுரைக்காயை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நல்லா பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண சுரைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப பிஞ்சு சுரைக்காயாக இருந்தால் நீங்கள் நடுவில் இருக்கிற விதையை கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சுரைக்காயிலேருந்தும் நமக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் 1/4 கப் சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிரோடு சேர்க்கணும். நம்ம சூடாக இருக்கும் போதே தயிரோடு சேர்த்துட்டோன்னா தயிர் வந்து ரொம்ப தண்ணி ஆகிட்டு ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ சுரைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த சுரைக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். சுரைக்காயில் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது சுரைக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. இதோட நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோன்னா அருமையான சுரைக்காய் பச்சடி ரெடி. நமக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சப்பாத்திக்கு இந்த பச்சடி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட கொழுப்பும் நமக்கு குறையும். நம்ம உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். ரொம்ப நல்லது சுரைக்காய். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் இந்த அருமையான ஆரோக்கியமான சுரைக்காய் பச்சடியை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.